ஹலோ மக்களே, லட்சுமி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம தெருவும் அந்த ரவுடியை மடக்கி பிடிக்கிறதுக்காண்டி அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது கௌதமும் அந்த இடத்துல வந்து நம்ம தெருவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம தெருவுக்கு ஒரு சின்ன ஆபத்து வரும்போது நம்ம மகாவும் அதை பார்த்துட்டு எல்லாத்துக்குமே காரணம் அந்த கவிதா அத்தை தான், அவங்க மட்டும் இப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுன்னா திருவால தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அம்பிகாவும் ஏன் தெருவுக்கு இப்படியெல்லாம் நடக்குது, அவனுக்கு ஜாதகத்தை கொண்டு காட்டினா சாமியாரும் ஏதாவது பரிகாரம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகாவும் அந்த இடத்துல கொண்டு ஜாதகத்தை காட்டும் போது அங்க உள்ள சாமியாரும் இந்த ஜாதகக்காரங்களுக்கு ஏற்கனவே திருமணம் நடந்திருக்கும்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட அம்பிகா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. திரு இப்படி செய்ய வாய்ப்பே இல்லையே அப்படின்னு யோசிச்சாலும் நம்ம லட்சுமியோட திருமணத்தை பத்தி நம்ம அம்பிகாவுக்கு தெரிய வருதா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். கௌதமும் அந்த ரவுடி கிட்ட ஃபோன் பண்ணி என்னாச்சு, அந்த இடத்துல இருந்து நீ எஸ்கேப் ஆயிட்டல, என்னை பத்தி எதுவுமே நீ சொல்லிடாத, சீக்கிரத்துல திரு கண்ணில் படாதவாறு வெளியில போயிடு அப்படி சொல்லும்போது அந்த ரவுடியும் இது வரைக்கும் நான் வந்து பண்ணக்கூடிய வேலைகள்ல ஒன்று கூட மிஸ் ஆனதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் ஆயிருக்கு, எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தான், என்கிட்ட இருக்கக்கூடிய கன்னையும் எடுத்துட்டா, அந்த கன்னு மட்டுமாவது என் கூட இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த கதவை உடைச்சிட்டு வெளியில வந்திருப்பேன், எல்லாமே அவனால தான் ஆச்சு அப்படி சொல்லிட்டு சத்தம் போடும்போது திரு பின்னாடி இருந்து இதை கேட்டுறாங்க. திரு சம மாசா வந்து அந்த ரவுடிய அடிச்சு பிடிக்கும் போது அந்த ரவுடி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. நம்ம கௌதமுக்கு புரிஞ்சிடுது, அப்ப அந்த ரவுடி நம்ம திரு கிட்ட மாட்டிட்டாங்க போல அப்படி சொல்லும்போது நம்ம திரு அந்த ரவுடி என்னதான் ஓடி போனாலுமே விடுற மாதிரி இல்லை, அப்படியே துரத்திட்டே போறாங்க. கௌதமுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டு சரி இந்த ரவுடி மட்டும் அவங்க கிட்ட மாட்டிடவே கூடாது, அவன் மாட்டுனானா நம்ம பேரை வர சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா பதட்டாகி நம்ம கௌதமும் அந்த ரவுடியை துரத்திட்டு போறாங்க. கவிதாவும் சரி இந்த தெரு எதுக்காக இப்படி ஓடுறான், ஒரு சமயம் அவன் கண்ணில் பட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவிதாவும் மகாவும் சேர்ந்து அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. திரு ஒரு கட்டத்தில் அந்த ரவுடியை பிடிக்க போகும்போது கௌதமும் அதை எப்படியாவது அந்த ரவுடி எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துற மாதிரி ஒரு செயலை செய்திடுறாங்க. நம்ம கௌதமும் என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது தெருவும் இல்லை யாருன்னு தெரியல, யாரோ ஒருத்தங்க எனக்கு உயிருக்கு ஆபத்து வரணும்னு சொல்லிட்டு இந்த ரவுடி அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது கௌதமும் சரி நீ எதுக்குமே கவலைப்படாத, அவனை யாருன்னு சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிடலாம், சரி ஜஸ்ட் மிஸ்ஸு, இப்போதான் அவனுக்கு எப்படியாவது பிடிச்சிடலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவும் யோசிக்கிறாங்க. சரி இந்த ரவுடி யார் அனுப்பியிருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்மளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு நமக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலே அவள் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம திருவும் ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மகாவும் எல்லாத்துக்குமே காரணம் இந்த கவிதாத்தை தான், இதில் புதுசாக வேற ஒருத்தங்க வேற வந்திருக்காங்க, இப்போ என்ன செய்யறது, கவிதாத்தை தான் இப்படி செய்யுதாங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லவும் முடியாது, ஆனால் இதை விட அவங்க விடவே மாட்டாங்க. இந்த அட்டம் வந்து சரியா பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் எப்படியும் திருவை போட்டு தள்ளதுக்கு ட்ரை பண்ண தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாவுக்கு மனசுக்கு தோணிகிட்டே இருக்குது. ஒரே வீட்டில் இருந்துட்டு இப்படி அவங்களுக்கு பண்ணதுக்கு எப்படி தான் தோணுச்சுன்னு புரியலை. கவிதாத்தை வீட்டில் இருந்துட்டு மறுபடியும் தெருவுக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயல் பண்ணுவாங்க, எப்படியாவது திருவை இந்த இடத்துலேருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம மகாவும் பதட்டமாக இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா திவ்யாவும் என்ன இவ்வளோ நேரம் ஆகியும் திருவை காணலையே, ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அதுக்கப்புறமா போனாங்க, அதுக்கப்புறம் காணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யாவும் திருவை தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். காஞ்சனாவும் திவ்யா கிட்ட வந்து என்னாச்சு ஸ்ரீ, எதற்காக இப்படி தேடிட்டு இருக்க, திரு எங்கே போனா அப்படி கேட்கும்போது தெரியலம்மா ஒரு ஃபோன் கால் வந்தது, அதனால அர்ஜென்ட்டாக வெளியில் எங்கேயாவது போயிருப்பான் அப்படி சொல்லும்போது நம்ம காஞ்சனாவும் சரி மகாவும் இங்கே இருந்த மாதிரி இல்லை, இங்கே என்னதான் நடக்குன்னு தெரியல, திரு எதுக்கு தான் இப்படி பண்ணுறானோ அப்படி சொல்லிட்டு காஞ்சனா பயங்கரமாக எரிச்சலில் இருக்காங்க. நம்ம அம்பிகாவும் திருவை காணலே என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதட்டமாக இருக்கும்போது திரு அந்த இடத்துல வந்துடுறாங்க. திருவை பார்த்தோன்னா அம்பிகாவும் என்னாச்சு திரு, கொஞ்ச நேரமாக உன்னை காணலை, அது மட்டும் இல்லாமல் ஏதோ அடிப்பட்ட மாதிரி இருக்கு, என்னாச்சு அப்படி சொல்லிட்டு ரொம்ப பதட்டம் ஆகும்போது திருவும் ஒன்றும் இல்லைம்மா சாதாரண விஷயம்தான் அப்படி சொல்லிட்டு எந்த விஷயத்தையும் இப்போ சொன்னால் எல்லாருமே பதட்டம் ஆயிடுவாங்க, அதனால எல்லாத்தையுமே மறைச்சிடலான்னு நம்ம திருவும் அம்பிகா கிட்ட சொன்ன மாதிரி இல்லை. என்னதான் இருந்தாலும் அம்பிகாவுக்கு புரிய ஆரம்பிக்குது ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, திருவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலே இருந்துட்டு இருக்காங்க. நம்ம காஞ்சனாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து சரி ஒரு வழியா நல்லபடியா இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சது, நல்லபடியா இருக்கணும், எனக்கு கல்யாண தேதி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா காஞ்சனாவுக்கு அம்பிகா மட்டும் இந்த என்கேஜ்மெண்ட் அட்டன் பண்ணிட்டாலே அப்படிங்கிற ஒரு வெறுப்பு இருந்துட்டே இருக்கு. நம்ம என்னதான் பண்ணாலும் இந்த அம்பிகாவை எதுவுமே செய்ய முடியல, எப்படியாவது இந்த அம்பிகா திருமணத்துல எதுவுமே கலந்துக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி காஞ்சனா இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
நம்ம மயிலும் மகா கிட்ட வந்து, "மகா என்னாச்சு இவ்வளோ நேரம் ஆகியும் உன்னை காணவே இல்ல. நான் எங்கெல்லாம் உன்னை தேடிட்டு இருந்தேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, மகாவும் மயில் அண்ணன்கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லான்டா. எப்படி இருந்தாலுமே பதட்டம் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே மறைச்சிட்டு, "இங்க தான் நான் பக்கத்துல வேலை இருந்துச்சுல்ல, அந்த வேலைய தான் பார்க்க போறேன்னு" சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. நம்ம ஆம்பியாவுக்கு திருவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது. சரி, திருவு வந்து நல்லபடியா இருக்கணும். அவன் ஏதோ ஒரு மனக்குழப்பத்திலே இருந்துட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு புரியல. இத வந்து நம்ம எப்படியும் இப்படி சும்மாவே விடக்கூடாது. திருவோட ஜாதகத்த நம்ம ஜோசியர்ட்ட கொண்டு காட்டினா நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு, நம்ம அம்பிகாவும் திருவோட ஜாதகத்த எடுத்து சாமியார்கிட்ட கொண்டு குடுக்குறாங்க. சாமியார் திருவோட ஜாதகத்த பார்த்த உடனே, இந்த ஜாதகக்காரங்களுக்கு ஏற்கனவே மேரேஜ் முடிஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அம்பிகா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. "என்ன சொல்றீங்க சாமி? இவனுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் தான் நடந்திருக்கு. இன்னும் மேரேஜ் நடக்கல" அப்படி சொல்றாங்க. சாமியாரும், "இல்ல, நான் சொல்றது உண்மைதான். அவனுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு முதல் திருமணம் முடிஞ்சாச்சு" அப்படி சொல்றாங்க. அத கேட்ட அம்பிகா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. "என்னால நம்பவே முடியல. என்னோட பையன் அந்த மாரி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி ஏதாவது பண்ணியிருந்தாலும் என்கிட்ட மறைக்கவே மாட்டான்" அப்படி சொல்லும்போது சாமியாரும், "இல்லம்மா, உன்னோட பையனோட உயிருக்கு ஒரு ஆபத்து இருக்கு. அவனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கணும்னா, இவனுக்கு வந்து ஒய்ஃபா வரப்போறவங்க ஒரு பூஜைய பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்பிகா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அம்பிகாவும் எல்லாத்தையும் போட்டு குழப்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன இந்த சாமியார் இப்படி சொல்லியிருக்காங்க? எப்படி வந்து நம்ம தெருவுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிருக்கோம். அப்படி நடந்தாலுமே நம்மகிட்ட எல்லாம் மறைக்கக்கூடிய பையன் அவன் கிடையாதே! அப்படின்னு சொல்லி நம்ம திருவ நினைச்சு யோசிக்கும்போது, ஒரு நாள் வந்து நம்ம திரு நைட்டு லேட்டா வந்தான். அதுல வேற ஷர்ட்டுக்குள்ள ஒரு அரிசி அதெல்லாம் இருந்துச்சு. "ஏதாவது கல்யாணத்துக்கு அட்டெண்ட் பண்ணிட்டியா வந்தியா?" அப்படின்னு கேட்கும்போதும், அவன் ஒழுங்காட்டு பதில் சொல்லல அப்படிங்கிற எல்லாமே நம்ம அம்பிகாவுக்கு ஞாபகத்துக்கு வருது. சரி, என்னதான் இருந்தாலும் திரு கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டுறலான்னு சொல்லிட்டு, நம்ம அம்பிகாவே திரு கிட்ட வந்து, "திரு, என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறியாப்பா?" அப்படி கேட்கும்போது, திருவும், "இல்லம்மா, உன்கிட்ட இருந்து நான் என்ன மறைக்க போறேன்? எதுனாலுமே நான் உன்கிட்ட எப்பவுமே சொல்றது தானே" அப்படி சொல்லும்போது, அம்பிகாவும், "இல்ல திரு, உன்னை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு. நீ நல்லா தானே இருக்க. எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட உண்மைய சொல்லு. நான் எதுவுமே பண்ண போறதில்ல" அப்படி சொல்லும்போது, திருவோட மனசுல ஒரு குற்ற உணர்ச்சியாவே இருக்கு. "நான் எப்படிம்மா சொல்லுவேன்? திவ்யா கூட ஏற்கனவே எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு. இந்த பாரு சிச்சுவேஷன்ல லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணுக்கு கிட்ட கழுத்துல தாலி கட்டுனேன். ஆனா அவ இப்ப எங்க இருக்கா, என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட எப்படிம்மா சொல்லுவேன்னு" மனசுக்குள்ள போட்டு குழப்பத்துல இருக்கும்போது, நம்ம அம்பிகாவும், "என்னப்பா நீ ஏதோ ஒரு யோசனையிலே இருந்துட்டு இருக்க. திரு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனைனாலும் அம்மா கிட்ட சொல்லி எல்லாத்தையுமே சரி பண்ணிடலான்னு" சொல்லும்போது, நம்ம திருவும், "இல்லம்மா, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு" சொல்லிடுறாங்க. நம்ம அம்பிகாவுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. திரு ஏதோ ஒண்ண நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறான். அவன் முகத்த பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அம்பிகாவுக்கு கூடிய சீக்கிரத்துல நம்ம திருவோட திருமணத்த பத்தி தெரிய வருதுன்னே சொல்லலாம்.